ஸோ ஏவியல் ட்ரீ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பீங் நேம்ட் ஆஃப்டர் த இன்வென்டர்ஸ் விச் இஸ் ஆல்டன்சன், வெல்ஸ்கல் அண்ட் லேண்டஸ். ஸோ நவ் இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏவியல் ட்ரீனா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏவியல் ட்ரீ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. இது வந்து ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ பேலன்ஸ்டு ட்ரீ இன் த சென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைட் ஆஃப் த லெஃப்ட் சப் ட்ரீ அண்ட் height of the right subtree ஓட difference வந்து should be at most right subtree left subtree ஓட difference வந்து it should be at most 1 மட்டும்தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நோடுலேயும் நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று ஃபைண்ட் பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் the height of right subtree. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ இங்கே எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு நோடு இருக்குது. எக்ஸாம்பிள் இது ஒரு பைனரி. ஸோ 10ன்னு இருக்குது. இங்கே நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா, இப்போ இந்த நோடுக்கு எப்படி பேலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த 5 அப்படின்னு நோடு எடுத்துக்கோங்க. இதுக்கு லெஃப்ட் சப்ட்ரீ இல்லை, ரைட் சப்ட்ரீ இல்லை. அப்போ பேலன்ஸ் ஃபேக்டருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சப்ட்ரீ இல்லைன்னா 0 மைனஸ் ரைட் சப்ட்ரீ இல்லை 0. அப்போ ஆன்சர் என்ன 0. அப்போ இந்த நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0. இப்போ இந்த நோடு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சப்ட்ரீ மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ரைட் சப்ட்ரீயே கிடையாது. லெஃப்ட் சப்ட்ரீல என்ன ஹைட்டுன்னு பாருங்கள். ஒரே ஒரு நோடு, ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்குது. அப்போ 1 அப்படிங்கிறது தான் ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ரைட் சப்ட்ரீயே கிடையாது. அப்போ 0. அப்போ ஆன்சர் 1. ஸோ இப்போ இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா 2 நோடு இருக்குது. ஒரு நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் 0, இன்னொரு நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1. அப்போ 0 பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து 0, 1 இல்லைன்னா -1 இருக்கலாம். இருந்தால் இட் இஸ் அன் ஏவியல் ட்ரீ. இஃப் சப்போஸ் அதை மீறி ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு, 0, 1 இல்லைனா -1 இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூ வந்துடுச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஆஸ் நாட் அன் ஏவியல் ட்ரீ. பேலன்ஸ் ட்ரீ கிடையாது அது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஹியர் கன்சிடர் 10, 15, 20. இப்போ இந்த நோடுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சப்ட்ரீயும் கிடையாது, ரைட் சப்ட்ரீயும் கிடையாது. அப்போ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன 0. நெக்ஸ்ட் இதுக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் லெஃப்ட் சப்ட்ரீயே கிடையாது. அப்போ 0 மைனஸ் இந்த நோடோட ரைட் சப்ட்ரீயில் என்ன ஒரே ஒரு எட்ஜ் இருக்குது. அப்போ 1. அப்போ ஆன்சர் -1. இந்த நோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன லெஃப்ட் சப்ட்ரீயே கிடையாது. அப்போ 0 ஹைட்டு. ரைட் சப்ட்ரீங்கிறது என்ன ஒரு எட்ஜ், ரெண்டாவது எட்ஜ், 2 இருக்குது ஹைட்டு. ஸோ -2ன்னு வருது. அப்போ இந்த ட்ரீ இட் இஸ் நாட் பேலன்ஸ்டு. ஏன் பேலன்ஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்றில் வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து -2ன்னு வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி -2 அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, we have to do ஏவியல் ரொட்டேஷன்ஸ். அந்த ரொட்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஃபேக்டரை 0, 1 அண்ட் -1குள்ளே கொண்டு வர முடியும். அந்த ரொட்டேஷன்ஸில் என்னென்ன ரொட்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் ரொட்டேஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி டபுள் ரொட்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் ரொட்டேஷன் அப்படிங்கிறதுல வந்து we have 2 cadres. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்எல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதே மாதிரி சிங்கிள் ரொட்டேஷனில் ஆர்ஆர் ரொட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்எல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லெஃப்ட் சப்ட்ரீயில் திரும்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எல்எல் ரொட்டேஷன். ஆர்ஆர் ரொட்டேஷனுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரீ வந்துச்சு, ரைட் சப்ட்ரீ எகெயின் ஒரு ரைட் சப்ட்ரீ, லெஃப்ட் சைட். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபேக்டர் 0ன்னு வரும், 1ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0, -1, -2ன்னு வரும். ஸோ லெஃப்ட் சைடே நோட்ஸ் அட்டாச் ஆகிட்டே வந்துச்சு. லெஃப்ட் சைட். இது பார்த்தீங்கன்னா ஆர் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்எல் ரொட்டேஷன் அண்ட் ஆர்ஆர் ரொட்டேஷன். ஸோ இப்போ எல்எல் ரொட்டேஷன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிட் வேல்யூவை வந்து we have to rotate towards
ரைட். அதாவது clockwise டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். அதாவது ரைட் சைடு ரொட்டேட் பண்ணணும். எல்ஸ் இட் இஸ் நேம்ட் ஆஸ் clockwise rotation. ஸோ clockwise ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அது வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோடு இங்கே வருதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். தட்ஸ் ஆல். அதே ஆர்ஆர் ரொட்டேஷன்னா நடுவில் இருக்க நோடை வந்து we have to rotate towards left. அதாவது ஆன்டி clockwise ரொட்டேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இட் இஸ் நேம்ட் ஆஸ் ஆன்டி clockwise ரொட்டேஷன். ஸோ அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க இந்த நோடு வந்து ரூட்டாக ஆக்ட் ஆயிரும். மேலே இருக்க இந்த நோடு வந்து லெஃப்ட் சப்ட்ரியாகவும் இந்த நோடு ஆக்சுவலாக ரைட் சப்ட்ரியாக வந்துடும். ஸோ இப்படி பார்த்தோம்னா பேலன்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் டேலி ஆயிரும். 0 0 0ன்னு வந்துடும். ஸோ பேலன்ஸ் ஃபேக்டர் டேலி ஆயிடுச்சுன்னா இட் இஸ் செட் டு பி எஸ் பேலன்ஸ் ட்ரீ ஆர் அன் ஏவியல் ட்ரீ. தட்ஸ் ஆல். டபுள் ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா we have two cadres which is LR rotation and another one is named as RL rotation. ஸோ LR rotation அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி, அதாவது லெஃப்ட் சைடில், அதாவது லெஃப்ட் சப்ட்ரியோட ரைட்டில் ஒரு நோடு அட்டாச் ஆகிருக்கும். அதாவது லெஃப்டில் ரைட் அட்டாச் ஆகிருக்கும். ஆர்எல் ரொட்டேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் சப்ட்ரியோட லெஃப்டில் ஒரு சப்ட்ரி அட்டாச் ஆகிருக்கும். ஆர்எல். இட்ஸ் ஆல். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 0 இருக்கும், இதுக்கு -1, இதுக்கு 2 இருக்கும், இதுக்கு 0 1 -2ன்னு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மிட் வேல்யூ அப்படிங்கிறத எடுத்து மிட் வேல்யூவை ரூட் நோடாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னா the work is over. The same is here. மிட் வேல்யூவை எடுத்து ரூட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா the work is over. ஸோ ஆக்சுவலி எல்லா ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் ரொட்டேஷன், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாக்வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும். ஆர்எல் ரொட்டேஷனில் ஃபர்ஸ்ட் எல்எல் ரொட்டேஷன் கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணணும். திஸ் இஸ் த லாஜிக். தேங்க்யூ.